கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் புகழும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நல்லதொரு காலை நேரத்திலே ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருந்து இந்த மாதத்திற்கான நம்பிக்கையின் செய்தியை நாம் கேட்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். இந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி இந்த வருஷத்தினுடைய நிறைவின் ஒரு கிளைமேக்ஸ் துவக்கம், அந்த முடிவுரையினுடைய துவக்கமாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மை கடந்த நாட்களெல்லாம் அற்புதமாக வழிநடத்தி வந்திருக்கிறார். நம்முடைய பலவீனமான நேரத்திலே அவர் நம்மை தாங்கி இருக்கிறார். நாம் துவண்டு போன நிலைமையிலே அவர் நம்மை பலப்படுத்தியிருக்கிறார். நாம் நம்பிக்கையற்ற வேளையிலே அவருடைய கிருபையினாலே நம்மை பலப்பட செய்திருக்கிறார். இப்படி எண்ணற்ற நன்மைகளை செய்த ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு தரக்கூடிய செய்தியானது வழி இதுவே என்ற தலைப்பிலே இந்த நாள் செய்தியை நாம் படிக்க இருக்கிறோம். கண்களை மூடுவோம், நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் திறப்பதற்கு ஏதுவாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நீர் எங்களை அனுமதித்தருளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளு நல்ல தகப்பனே, ஆமென். 2002ஆம் ஆண்டு குஜராத் மாநிலத்தில் ஏற்பட்ட ஒரு இனக்கலவரத்தினாலே ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்ந்த பெண்மணியான பில்கிஸ் பானோ என்பவள் 11 நபர்கள் மூலமாக பாலியல் வன்முறைக்கு ஈடுபடுத்தப்பட்டார். 5 மாத கர்ப்பிணியாக இருந்த இந்த பெண்மணி தன்னுடைய குடும்பத்தில் இருந்த 7 நபர்களையும் கொலை செய்தார்கள். கருவில் இருந்த குழந்தையும் சிதையுண்டு போனது. இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு 2003ஆம் ஆண்டு இதற்கான தண்டனையை நிறைவேற்றும்படியாக கோர்ட், ஒரு நீதிமன்றம் ஒரு சில காலம் தண்டனையை நியமித்திருந்தது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த 11 நபர்கள் சிறைச்சாலையில் இருக்கும்போது அவர்கள் மேல்முறையீட்டு செய்ததினாலே 2004ஆம் ஆண்டு அவர்கள் விடுதலை அடைந்து சிறைச்சாலை விட்டு வெளியில் வரும்போது அவர்களுக்கு மாலை மகுடங்கள் சூடி இனிப்புகளை வழங்கி அந்த ஜனங்கள் அதை ஒரு விமர்சனமாக கொண்டாடினார்கள். இந்த தேசத்தில் நீதி இல்லை, இந்த தேசத்தில் நன்மை இல்லை, இந்த தேசத்தின் மீது இரக்கமான கண்கள் ஒன்றும் இல்லை என்று சொல்லி நம்பிக்கையில் துவண்டு போன நிலைமையிலே இந்த கேஸ் மீண்டும் மீண்டுமாக அவர்கள் பதிவிட்டு இந்த முயற்சியில் எப்படியாவது நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லி முயற்சித்த இந்த பெண்மணிக்கு நீதி கிடைப்பதற்காக அநேக வருஷ காலம் எடுத்துக்கொண்டது. 2022ஆம் ஆண்டு புதிதாக பணியமர்த்தப்பட்ட நீதிபதி தானாகவே முன்வந்து இந்த கேஸ் எடுத்து அவர் விசாரித்து அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 11 பேருக்கும் அவர் ஆயுள் தண்டனையை கொடுக்கிறார். எங்கு செல்லுகிறது இந்த உலகம்? யார் இந்த உலகத்தை நடத்தி கொண்டிருக்கிறது? யார் இந்த உலகத்தை ஆளுகிறவர்களாக இருக்கிறார்கள்? ஏன் இந்த உலகத்தில் தீமை தலைவிரித்து ஆடுகிறது? நியாயம் கிடைப்பதற்காக இத்தனை காலங்கள், இத்தனை வருஷங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறதா? இன்றைக்கு நம்முடைய வாழ்நாட்டிலே நாம் பார்க்கும்போது நம்மை வழிநடத்தும் வல்ல தேவன் நமக்கென்று ஒரு வழியை நியமித்திருக்கிறார். அந்த வழியிலே நமக்கு சோர்வுகள், களைப்புகள், பிரச்சனைகள், சங்கடங்கள் ஏராளம் ஏற்பட்டாலும் அந்த வழியில் தானே தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்மேல் வீச செய்து அவருடைய முகத்தை நமக்கு காண்பித்து அவருடைய வார்த்தையின் தைரியத்தை நமக்கு கொடுத்து எத்தனை ஆண்டு காலங்கள் நீங்கள் போராடினாலும் என்றைக்கோ ஒரு நாள் நீங்கள் எல்லாரும் வெற்றியடைய போகிறீர்கள் என்று சொல்லி ஒரு வழியிலே நம்மை வழிநடத்தும் தேவன் நமக்காக ஒரு வழியை வைத்திருக்கிறார். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும்
வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். இந்த உலகத்தில் சில சூழ்ச்சிகளை பார்த்து ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை சாய்ந்து போகும் என்று சொன்னால், இடறி போகும் என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் இந்த 10ஆம் மாதத்தினுடைய முதல் தேதியிலே உங்களுக்கு நினைவுபடுத்துவது, இதுவே வழி, இதிலே நடவுங்கள், உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் இந்த நாளிலே கேட்க கடவதாக. இந்த நாளில் நாம் தியானத்திற்காக நாம் பார்க்க இருப்பது ஆபிரகாமினுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து நாம் சில பாடங்களை நாம் படிக்க இருக்கிறோம். ரோமரின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். இந்த மனுஷனை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? இவர் விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லி இவர் அறிமுகப்படுத்துகிறார். இந்த மனுஷனுடைய பெயரை வைத்துதான் ஆண்டவர் தன்னையும் அறிமுகப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று சொல்லி தன்னையும் அறிமுகப்படுத்துவதற்காக இந்த ஆபிரகாமின் பெயரை ஆண்டவர் பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ரோமர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாமல் இருந்தாலும் அதை நம்பிக்கையோட அவன் விசுவாசித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே ஒண்ணுமே இல்லை, நம்புறதுக்கு ஒண்ணுமே இல்லை, அங்க எந்த அத்தாட்சியும் வெளிப்படல. பட் he plainly trust God with all his heart. ஒன்றுமே இல்லைனாலும் ஆண்டவரை நம்புவதற்காக முன் வந்த ஆபிரகாம். இந்த கதையை இன்றைக்கு நாம் படித்துக் கொள்ளும்படியாக நாம் 16ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்க இருக்கிறோம். நம்ம இந்த நாளிலே வேத வாசிப்பாக நமக்கு வாசிக்கப்பட்ட பகுதிகள். வேதம் சொல்லுகிறது, ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம் எல்லோருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லோருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டும் இருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுதப்பட்டும் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எப்படி இந்த ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே இந்த மாற்றம் கிடைத்தது? நாம் 3 முக்கிய பாடங்களை இந்த வசனத்தின் பகுதியிலிருந்து நாம் படிக்க இருக்கிறோம். முதலாவது பாடம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் லெசன், வழி இதுவே என்று சொல்லி நாம் படிக்கக்கூடிய இந்த சத்தியத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய முதலாவது பாடம், நம்புவதற்கு ஏதுவல்லாமல் இருந்தாலும் நம்புங்கள். இந்த ஆபிரகாமினுடைய கண்கள் எதையுமே பார்க்கவில்லை. இந்த ஆபிரகாம் இன்னமும் ஆண்டவரை விசுவாசிக்கிறவனாக இருந்தான். இந்த ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வார்த்தைகள் நிறைவேறும் என்பதை அவர் நம்பும்போது அவர் வயது முதிர்ச்சி அடைந்து தான் சரீரம் செத்ததையும் சாராளுடைய சரீரம் அவளுடைய கர்ப்பம் செத்ததையும் இது எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருந்தாலும் ஆண்டவரை நம்பினான். எதற்காக சொல்ல பார்க்கும்போது அவர் வாக்குத்தத்தம் செய்த சந்ததி இவன் மூலமாக இந்த பூமிக்கு கிடைக்கும் என்பதை நினைத்து. வேதம் அப்படிதான் சொல்லு, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புறதுக்கு ஏதும் இல்லாமல் இருந்தும், அந்த வார்த்தையை நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கணும். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்நாட்களிலே இன்னைக்கு புதிய மாதத்தை நாம் துவங்குகிறோம்.
நம்ம மனசில் பலவிதமான சவால்களோடு இந்த இடத்துல நம்ம அமர்ந்திருப்போம். ஆனால் தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு நமக்கு நினைவுபடுத்துவது, நம்புறதற்கு ஒன்றுமே இல்லைனாலும் அதை நம்புங்க. இன்னைக்கு நம்ம விசுவாசிப்பதற்கு எதுவுமே நம்முடைய கண்களுக்கு முன்பதாக பார்க்க முடியவில்லை என்றாலும் அதை நீங்களும் நானும் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய பாடம். ஏன் நம்பருக்கு எதுவும் இல்லைனாலும் நம்ம நம்பணும். ஒரு எடுத்துக்காட்டுக்காக நம்ம பார்ப்போம். 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை பார்ப்போம். எலியா என்ற தீர்க்கதரிசி அந்த கர்மேல் மலை முன்பதாக, கர்மேல் மலையிலே அந்த பாகால் தெய்வத்திற்கும் பாகாலினுடைய தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக சந்தித்த அந்த சவாலிலிருந்து நாம் படிக்கக்கூடிய ஒரு பாடம். அங்கும் எலியாவுக்கென்று நம்புகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை சரியான நேரத்திலே அந்த எலியாவுக்கு முன்பதாக அது வெளிப்பட்டது. வேதம் சொல்லிக்கிறது, பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போஜனம் பண்ணும், பெருமலையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, நீ சமுத்திரம் முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்தில் இருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மலை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். 45ஆம் வசனம், அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமலை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மழை வருமா? வராது. அப்படிதான் சொன்னான். மழை வருமா? வராது. எத்தனை தடவை சொன்னா? 7 தடவை சொன்னான். அதுக்கப்புறம் சொன்னா, கையளவு கொஞ்சோண்டு சின்ன ஒரு மேகம் இருக்குது, ஐயோ சீக்கிரமா ஒரு பெரிய மழை வரப்போகுது. நம்புறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எந்த அடையாளமும் வெளிப்படலை. ஆனால் ஆண்டவருடைய சித்தம் அந்த இடத்துல வெளிப்பட்டது. கர்மேல் மலையில் நின்றுட்டு இருக்கிறாங்க. எலியாவும் அந்த பாகால் விக்கிரகத்தையும் அதனுடைய தீர்க்கதரிசிகள் மற்றும் தொழுகையாளர்கள் எல்லாமே கூடியிருக்கிறாங்க. அங்கே பார்க்கிறாரு, எலியா கூட யார் நிற்க போகிறது? யாருமே இல்லை. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல ரகசியமாயிட்டு இருந்தாரு. பாகாலுக்கு முழங்கால் படிடாத எத்தனை பேரை வச்சிருந்தாரு? 7000 பேரை. நம்புறதுக்கு ஒன்றுமே இல்லை, கூட யாருமே இல்லைன்னு நினைச்சார். ஆண்டவர் சரியான நேரத்திலே அவருடைய ஜனங்களுக்கு வெளிப்படுகிற தேவனாக இருக்கிறார். ரோமர் 4:17 நம்ம பார்க்கணும்ல, வேதம் அதை தான் சொல்லியிருக்கிறது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லோருக்கும் தகப்பனானான். எதனால என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, நம்புறதுக்கு ஒண்ணுமே இல்லைனாலும் ஆண்டவரை நம்பினான். யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை நம்ம வேதத்தில் நம்ம பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். The blessings always comes with conditions. ஆசீர்வாதங்கள் எப்போதும் நிபந்தனைக்கு உட்பட்டதாக இருக்கிறது. காண ஒரு கல்யாணத்தில் ஆண்டவர் முதல் அற்புதம் செய்தார், அப்படி தானே? அந்த அற்புதத்தை செய்யறதுக்கு ஆண்டவர் என்ன செய்ய சொன்னார்? 6 கற்சாடியில் தண்ணி நிரப்பு. தண்ணி நிரப்புனாதான் அங்கே ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். மரித்த லாசருவை உயிரடைய செய்யும்படியாக ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். அந்த அற்புதத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒன்று சொன்னார், என்ன செய்யுங்க? இந்த கல்லை அப்புறப்படுத்துங்க. கல்லை அப்புறப்படுத்தினாதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அங்கே பார்க்க முடியும். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்துவது, நம்புறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நம்ம அங்கலாய்த்து கொண்டிருந்தாலும் அந்த ஆண்டவரை நம்ம நம்பினாதான் இந்த மாதத்தில் தேவனுடைய மகிமையை நாம் காண முடியும். 2வது பாடம், ஆசீர்வாதம் வரும் வரை எல்லாம் முடிந்தது என்று நினையாதே. Don't conclude unless you receive the blessings. ஆசீர்வாதம் கிடைக்கிற வரைக்கும். சில நேரத்தில் நம் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய சவால்களிலே நாம் விரும்பாத அல்லது மிகவும் வேதனையான ஒரு சம்பவம் நமக்கு சம்பவிக்கும். ஒரு சாப்டரில் நம்ம நினைப்போம், இதுதான் முடிவு, இதுதான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் சொல்லி. ஆண்டவர் அவருடைய ஜனங்களை என்னைக்குமே அவர் வெட்கப்படுத்தி அவருடைய முகங்களை அவமானத்தினால் நிறைத்து ஆண்டவர் ஒரு காரியத்தை முடிவுக்கு கொண்டு வருகிற தேவன் அவர் அல்ல. ஆபிரகாம் முதிர் வயதை உடையவனாக இருந்தான். ஆசீர்வாதம் வரும் வரை எல்லாம் முடிந்தது என்று நினையாமல் ஆண்டவர் மேலே நம்பிக்கையும் விசுவாசத்தையும் உடையவனாக இருந்து தேவன் நிர்ணயித்த வழியிலே தன்னுடைய வாழ்நாட்களை அவன் கடத்தி சென்றான்.
என்றைக்குமே ஆண்டவர் கொடுக்கும் முடிவு நமக்கு சுகமான முடிவாக இருக்கும், சமாதானமான முடிவாக இருக்கும், சந்தோஷமான முடிவாக இருக்கும், நமக்கு பிரயோஜனமான முடிவாக இருக்கும். அழுகையும் கண்ணீரும் வேதனைகளும் பிரிவினைகளும் இவைகளை ஆண்டவர் அனுமதிப்பதில்லை. எனவே ஆசீர்வாதம் வரும் வரைக்கும் எல்லாம் முடிந்ததென்று நினைக்காமல் தேவனிடத்திலே நாம் நெருங்கி ஜீவித்து ஜெபத்தில் வெற்றியை பார்க்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ரோமரின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் மீண்டுமாக நாம் பார்ப்போம். வேதம் அதான் சொல்லுகிறது, அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது. எனவே ஆசீர்வாதம் கிடைக்கிற வரைக்கும் ஆண்டவரிடத்திலே நெருங்கி இருந்த இந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் எப்போ நன்மையை செய்ய வேண்டுமோ அதை செய்தார். எடுத்துக்காட்டுக்காக நம்ம ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். அங்கே ஒரு அனுபவத்தை நமக்கு பேசுகிறது. 15ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் அங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது, நல்லா கவனிங்க, அவர் கொஞ்சம் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, நீ சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். ஆண்டவர் ஒரு பயங்கரமான நியாய தீர்ப்பை கொடுக்க போறார். இந்த நியாய தீர்ப்பில் அவர் தெரிந்து கொள்கிற ஜனங்கள் என்ன செய்யக்கூடாது, உடன்படக்கூடாது என்பதற்காக லோத்தையும் அவருடைய மனைவியும் 2 பிள்ளைங்களையும் அங்கிருந்து தப்பித்து செல்லும்படியாக ஆண்டவர் வழி நடத்தினாரு. பின்னிட்டு பாராமல் நீங்க ஓடி போங்கன்னு சொல்றாரு. முந்தின வசனத்திலே நாம் பார்க்கும்போது அவன் கையையும் அவன் மனைவி கையையும் அவனுடைய 2 குமாரத்தின் கையையும் பிடித்து பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விடும்படியாக, வர இருக்கிற ஆபத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு போய் விடும் தெய்வமாக. எனவே தேவ ஜனமே, என்னைக்குமே ஆண்டவர் நமக்கென்று ஒரு தண்டனையை வைத்து அந்த தண்டனைக்குள்ளாக நம்மை தள்ளுகிற தெய்வம் அல்ல. அந்த தண்டனையை நம்மிடத்திலிருந்து எவ்வளவு தூரம் அவர் அப்புறப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் அவர் அப்புறப்படுத்தும் தெய்வனாக இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வரும் வரைக்கும் இது முடிந்தது என்று சொல்லி நினைக்க வேண்டிய அவசியமில்லை. தேவன் நமக்கென்று ஒரு நன்மையான நாளை வைத்திருக்கிறார். மீகாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தால் என்ன செய்வேன், எந்திரிப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் அங்கே யார் இருக்கிறது என் கூட, கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஆசீர்வாதம் கிடைக்கிற வரைக்கும் அந்த ஆண்டவரை விட்டு நான் போக மாட்டேன். நான் இருளில் இருந்தாலும் நான் விழுகையில் இருந்தாலும் எனக்கு எல்லாவற்றிலும் கர்த்தர் 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 அவர் என்னோடு இருப்பார், எனக்கு வெளிச்சமாக இருப்பார், எனக்கான நம்பிக்கையாகவும் அவர் இருப்பார். யோசுவா 21ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் எல்லாம் செய்யல, தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய வார்த்தை என்னன்னு சொன்னால், இந்த மாதத்தை அவருடைய சமூகத்தில் துவங்கும்படியாக வந்திருக்கிற பிள்ளைகள், ஆசீர்வாதம் வர்ற வரைக்கும் எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லி நினைக்காதீங்க. அவர் சொன்னதுபடி எல்லாம் நமக்கு என்ன செய்யும், நிச்சயமாய் நிறைவேறும். 3வது பாடம், முக்கியமான பாடம், தடுமாற்றம் நம்பிக்கையை இழக்க செய்யும். கன்ஃபியூஷன் மேக்ஸ் யூ லூஸ் ஹோப். நம்முடைய நம்பிக்கையை இழக்க செய்வது இந்த தடுமாற்றம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த சந்தேகம் எழும்பும் வேளையிலே நம்முடைய மனதிலே இந்த குழப்பத்தை நாம் சந்திப்பதனாலே நாம் சில நேரத்திலே நம்பிக்கையை இழக்கிறோம். அதனால் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு பெறுவதற்கு ஒரு தடையாக மாறுகிறது. The confusion is the obstacle for God's blessings. இந்த குழப்பம் என்பது தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கக்கூடாதபடிக்கான ஒரு தடை. இந்த மாதத்தை துவங்கும் தேவ ஜனமே, நம்முடைய மனதிலே ஏதாவது தடை இருக்கிறதா, ஏதாவது தடுமாற்றம் இருக்கிறதா, ஏதாவது குழப்பங்கள் இருக்கிறதா? அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா இன்னைக்கே இந்த இடத்துல அதை ஒப்பு கொடுத்து ஜெபித்துட்டு போனோம். ஏன்னா இந்த தடுமாற்றம், இந்த குழப்பம் உங்களுடைய மனதை பலவீனப்படுத்துகிறது மாத்திரமல்லாமல் உங்களுக்கான ஆசீர்வாதத்தையும் அது தடை செய்கிறதாக இருக்கிறது. Refuse the confusions in your life. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற தடுமாற்றங்களை நீங்கள் வெறுக்கிறவர்களாக அல்லது நீக்கி வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும்.
ரோமர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது பாருங்க, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், சந்தேகம் இல்லை, குழப்பம் இல்லை, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை முழுதாக நம்பி இருந்த அந்த ஆபிரகாம். 21ஆம் வசனம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆண்டவர் பார்க்கும்போது இந்த ஆபிரகாமுக்கு விசுவாசத்தில் தகப்பன் என்று சொல்லி ஒரு பெயர் வைத்திருக்கிறாருன்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. தன்னை, அதாவது ஆபிரகாமுடைய பெயரை வைத்து தன்னை அறிமுகப்படுத்துகிறார். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துறதுக்கு இந்த மனுஷனுடைய பெயரை எடுக்கிறான்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. மகனை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசத்தில் ஒரு சோதனை. தேவன் அவரை நிர்ணயித்த தேசத்திற்கு போய் சேர்வதற்கு ஆண்டவர் அவருடைய விசுவாசத்திலே ஒரு சோதனை வச்சிருந்தார். மகனை பெற்றெடுத்த பிறகு ஒரு சோதனையை கொடுத்தார். இது எல்லாத்துலேயும் ஆண்டவருக்கு பிரியமாய் இருந்து எந்த சூழ்நிலையிலும் தடுமாற்றம் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் தேவனுக்காக முழு பற்றுதலை உடையவனாக இருந்ததினாலே அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறவனாக ஆபிரகாம் இருந்தான். சங்கீதம் 119 133ஆம் வசனத்தை பார்ப்போம். உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதேயும். இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து கடன் செல்லக்கூடிய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம கன்ஃபியூஷன்ஸ், இந்த குழப்பங்கள், தடுமாற்றங்கள் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையினாலே நம்முடைய கால்களை நாம் நிலைப்படுத்துவோம். Let our foundation should be based on Christ's word. கிறிஸ்துவின் வார்த்தையினாலே நம்முடைய வாழ்க்கை இந்த நாளிலே அஸ்திபாரப்படுத்தப்படட்டும். ஒரு அநியாயமும் நம்மை பின்தொடராமல் இருக்கட்டும். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், நீ வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தைகளை உங்கள் காதுகள் கேட்கும். அன்பு தேவ ஜனமே, இந்த புதிய மாதத்தை துவங்கும் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளே, நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை சோர்வுகள், பிரச்சனைகள், சஞ்சலங்கள் எழுப்பும்போது நம் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் தேவ சத்தத்தை கேட்பதற்காக நம்முடைய செவிகளை இந்த மாதத்திலே நம்ம திறந்து வைப்போம். அவருடைய வார்த்தை சொல்லுகிற பிரகாரமாக இதுவே பாதை, இதுவே தேவ சித்தம், இதுவே தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதங்கள், இதுவே உங்களுக்காக வழிநடத்தப்பட இருக்கிற தேவனுடைய கட்டளை என்று சொல்லி நாம் பின்பற்றும் போது நம்முடைய வாழ்க்கையிலே தேவ முகத்தை நாம் அனுதினமும் நாம் பார்ப்போம். 10வது மாதத்தை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் தந்தருள்வாராக. ஆமென். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, எங்களுடைய காலங்களை உம்முடைய கரத்தில் வைத்திருப்பவரே, 10வது மாதத்தினுடைய முதலாவது நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 2025ஆம் ஆண்டை துவங்கின எத்தனையோ பேர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றாலும் தேவனாகிய கர்த்தர் எங்கள் மேலே உம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து எங்களுக்கான இரக்கத்தை கொடுத்து எங்களுக்கான தயவை பாராட்டி நாங்கள் இன்னமும் இந்த உலகத்தில் நாங்கள் எழுந்து நடந்து சுவாசித்து நல்ல ஜீவ நாட்களை பார்ப்பதற்கு எங்களுக்காக நீர் எவ்வளவு தூரம் நீர் கிருபை பாராட்டியிருக்கிறீரோ அத்தனைக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த 10வது மாதத்தில் நாங்கள் அடியெடுத்தும் வைக்கும் வேளையிலே இந்த மாதத்தில் பிறந்த நாளை காணும் பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவர்களுக்கு தீர்க்க ஆயுசை நீர் கொடுத்தருளும் ஆண்டவரே. திருமண நாளை பார்க்கும் பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தின் தேவன் அவருடைய இல்லற வாழ்க்கையை ஆசீர்வதியும் இன்னமும் நீர் பலத்தின் மேல் நீர் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் நன்மையான நினைவு நாட்களை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு நாட்களிலும் இதுவே வழி, இதுவே தேவனுடைய சித்தம், இதுவே அவருடைய வழிநடத்துதல் என்று பார்ப்பதற்கு அளவுக்கு கர்த்தருடைய கிருபைகள் அவர்களை எந்நாளும் பற்றி இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் கேட்ட சத்தியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தில் ஒருவேளை எங்களை துன்புறுத்தும் நாட்கள் வந்து எங்களை சந்தித்தாலும் எங்களுடைய நம்பிக்கையை துவண்டு போகக்கூடிய அளவுக்கான சூழ்ச்சிகள் எங்களுடைய கண்களுக்கு முன்பதாக செய்யப்பட்டாலும் ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போகும்படி எங்களுக்கான மனபலவீனமோ சரீர பலவீனமோ ஏற்பட்டாலும் தேவரீருடைய வல்லமையான கரம் எங்களை தொடவும், உம்முடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தவும், நாங்கள் நம்புவதற்கு ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் உம்முடைய சித்தத்தின் மேலே நாங்கள் நம்பிக்கையுள்ளவர்களாக இருப்பதற்கும், நாங்கள் விழுந்தாலும் எழும்புவோம், நாங்கள் இருளில் இருந்தால் கர்த்தர் எங்களுக்கு வெளிச்சமாக இருப்பார் என்ற நம்பிக்கையை வைத்து இந்த மாதத்தை நாங்கள் துவங்குகிறோம் ஆண்டவரே.
எங்கள் தேவனே, எங்களுக்கு நன்மையை மாத்திரம் செய்யும் தேவனாக நீர் இருக்கிறீர். இந்த மாதத்திற்கான ஜீவ காலத்தை நீர் எங்களுக்கு தருவதற்காக ஆயத்தமாயிருக்கிறீர். எங்கள் யாவரையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. விசேஷமாக இந்த நாளில் இந்த இடத்திலிருந்து நாங்கள் கடந்து செல்லும் போது உம்முடைய தூதர்களுடைய வழிநடத்துதல் எங்களோடு இருக்கட்டும். உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். உம்முடைய ஆவியானவர் எங்களை எல்லா நாளும் எங்களை தேற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளின் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். முதலாவது நாளை சந்திக்கும்படியாக கடந்து செல்லக்கூடிய விசுவாச பிள்ளைகள் எல்லா இடத்திலும் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், நன்மையை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த முதலாவது நாளை மகிழ்ச்சிகரமாக கடத்தி செல்வதற்கு ஏதுவாக கர்த்தர் நீர் கிருபையை பாராட்டும் ஆண்டவரே. இந்த நாளில் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் நடைபெற இருக்கிற அந்த திருமண வைபவங்களுக்காக கூட நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த திருமணத்தினால் இணைக்கப்பட இருக்கிற அன்பு மணமகனையும் மணமகளையும் தேவனாகிய கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்த்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்திலே அவர்கள் ஒருவருக்கொருவர் வாக்கு கொடுத்து இந்த வாக்குக்கான வார்த்தைகளை அவர்கள் நியாய தீர்ப்பிலும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறபடியினாலே அவருடைய இல்லற வாழ்க்கையை சத்ருவாகிய சாத்தான் ஒருபோதும் அவர்களை சோதனைக்குட்படாதபடிக்கு நீர் அவர்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளின் திருமணத்திற்காக பிரயாணப்பட்டு வருகிற பிள்ளைகளோடு உடைய பிரசன்னம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் நல்ல பிரயாண கிருபைகளை கொடுத்தருளும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த இடத்துல நல்ல சுகமான நேரங்களை கடந்து செல்வதற்கு நீர் கிருபை பாராட்டும் ஆண்டவரே. யாருக்கும் எந்த பலவீனமும் யாருக்கும் எந்த சஞ்சலங்கள் வராத அளவுக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். இந்த இடத்திலே நாங்கள் கழிக்கும் நிமிஷங்கள் சிலவாக இருந்தாலும் சந்தோஷமும் சமாதானமும் அந்த பிள்ளைகளோடு இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளின் இயற்கை சூழ்நிலைகளையும் நீர் கட்டுப்படுத்தும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் அது எங்களுடைய இயல்பு திட்டங்களை பாதிக்கப்படாதபடிக்கு உம்முடைய கரம் ஒவ்வொன்றையும் நீர் கட்டுப்படுத்தி வழிநடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இங்கிருந்து நாங்கள் கடன் செல்கிறோம். கர்த்தாவே நீர் வாரும், எங்களுடைய இருதயத்திலே நீர் பிரசன்னமாக இருந்துள்ளோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் செபங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாகங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பிதாவானுடைய வழிநடத்துதலும் பரிசுத்த ஆவியானுடைய பிரசனமும் தேவதூதருடைய பாதுகாவலும் விசேஷமாக இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா சர்வகாலமும் இருப்பதாக, ஆமேன்.